சிட்டில பொண்ணு எடுத்து கிராமத்துல வச்சுக்கப்படாத ரூல் இருக்கா? அது இல்ல சார், நான் எங்க கேட்டாச்சுல்ல சொன்னனால தான் பொண்ணை குத்த, இல்லைன்னா குத்துருக்க மாட்டேன். நான் அது மாதிரி கொடுக்க மாட்டேன். நான் பொண்ணை ஃபர்ஸ்ட் அறிவு இருக்காயா? பட்டாளத்துல இருந்து அப்படி முட்டாள்தனமா இருக்கீங்க. என்ன சொல்ற? இனம் புரியாத இன்பம், சுகத்தின் உச்சம், ஆனந்தம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்கு ஆணு வந்து பெண்ணுக்கு தாலி கட்டணும், பெண்ணு ஆணுக்கு தாலி கட்டுங்க சொல்லுங்களேன். ஐயோ மூளையே இல்லாம மேல் மாடியை வேக்கண்டா வச்சிருக்கான் உங்க அப்பன். முன்னை விட ரொம்ப அதிகமாக கிராமத்து சம்பந்திகள் நகரத்து சம்பந்திகள் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு தலைவலிக்குது, நான் போய் பட்டு ஒரே தர எனக்காக ப்ளீஸ். இந்த உறவு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யம் தான் இந்த ஷோ. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? எனக்கு பர்சனலா தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயம். போட்டோ ஷூட் சார். அதை எப்படி சொல்ற? என்ன சார் இப்படி கேட்டுப்பிட்டீங்க? சிட்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போட்டோ ஷூட்டுக்கு வந்து ரொம்ப பிரியாரிட்டி கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? தெரியாம ஒரு இடத்துல நின்று சிரிப்பு வராத இடத்துல சிரிப்பு வர வச்சு பேசுறாங்க இல்லைங்களா, அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அது இந்த காலத்துல பார்க்க முடியறது இல்ல. ஆனா அந்த போட்டோ ஷூட்ல நின்னீங்கன்னா அது பார்க்கலாம். சூப்பர். ஸ்டேஜ் வரைக்கும் வந்து ஆடிட்டு வராங்க. அதெல்லாம் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களா? எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. ஆடம்பரம், குத்துப்பாட்டு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், வீடியோ. ஏன் எங்க உயிரை வாங்குறீங்க அப்படி? சார், என் வேலையா தானே. சிக் போ அப்படி. இந்த காலத்துல நவீனமா வளர்ந்துருக்கிற குழந்தைங்க வந்து அது விரும்புறாங்க. அப்ப கரெக்ட் தான். அதற்காக குத்தாட்டம் போடுவது தான் அது சந்தோஷமா? குத்தாட்டம் அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? கலாச்சாரத்துக்கு தவறானது. காலத்துக்கு தகுந்தபடி நம்ம மாத்திக்கணும் சார். மச்சான், இப்ப எல்லாமே பாஸ்டா போயிட்டு இருக்கடா, நீயும் பாஸ்டா போணும். ஆணு வந்து பெண்ணுக்கு தாலி கட்டணும், பெண்ணு ஆணுக்கு தாலி கட்டுங்க சொல்லுங்களேன். இவங்க பேசிட்டு இருக்கிறது வேற யாராவது பார்த்தாங்கன்னா நம்மள பைத்தியம்னு சொல்லுவாங்கடா. அப்படி எல்லாம் நீங்க அப்ப இப்ப நீங்க சொல்ற இந்த குத்தாட்டம் எல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையா முதலாளி? நீ வந்தது இதுக்கு தானே, தின்னுட்டு போ. அந்த காலத்துல இருந்ததா? அதை அக்செப்ட் பண்ணிட்டு போறதுதான் உங்களுக்கு. இந்தமா போயிடணும், சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது. என் பையன் கல்யாணத்துல பொண்ணும் டான்ஸ் ஆடிச்சு, பையனும் டான்ஸ் ஆடினாங்க. அதுல நிறைய ஃபன் நடக்கும். பாருங்க ஒரு டான்ஸ். உண்மையை சொன்னா நானுமே டான்ஸ் ஆடினேன். இத பெரிய மனுஷனுக்கும் சல்லி உள்ள வித்தியாசம். இனம் புரியாத இன்பம், சுகத்தின் உச்சம், ஆனந்தம். இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். அந்த சந்தோஷம் வந்து சினிமா படங்களை பார்த்து தான் இவங்க உருவாக்கிட்டாங்க. அதான் பிரச்சனையே. என்னடா இது சினிமாவா? லைஃப் டா. மனநிலையில எல்லாம் சந்தோஷம் கிடையாது. என்ன சொல்ற? உனக்கு ஏண்டா அந்த வக்கிர புத்தி? போடா போடா. இதுல பழகுறதுல புழங்குறதுல எங்கெல்லாம் கொஞ்சம் சிக்கல் வந்துருது? பேச்சுல சார். மரியாதையா மூடின்னு ஒழுங்கா இருக்கணும். அங்க இங்கன்னு வாயை திறந்த அவங்க வந்து கொஞ்சம் ரீசெண்டா பேசுற மாதிரி இருக்குது. அது எங்க எதிர்க்கே சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. அது என்ன அவங்க மாமியார் இழுத்து இழுத்து பேசுது அப்படின்னு அப்புறமா அதை சொல்றாங்க. இது எந்த பேச வச்சியான்னு நீ சொல்ற? வெக்கமா இல்ல உனக்கு? ஒரு மாப்பிள்ளை நிறைய முறை நான் கேள்விப்பட்டு சில டைம்ல அழுது கூட இருக்கிறேன் சார். அது கூட பரவாயில்லைங்க. அதை நினைச்சு அடுத்த ராத்திரி நான் அழுதுருக்கேன் தெரியுமா? எங்களுக்கு பிளாக் மார்க்கே அதுதான் சார். சவுண்டா பேசுறதுனால தான் சார். ரொம்ப கூல், ரொம்ப தெளிவா சில்லா, ஒரு எப்படி சொல்றது, தோனி மாதிரி இருக்காரு. பேசுறது தப்புன்னு சொல்ல முடியாது. சவுண்டா பேசுறதுனால கெட்டவங்களாயிட்டோம், அவ்வளவுதான். நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன், இப்ப மெச்சூர் ஆயிட்டேன். ஒரு டீசன்சி தான், கொஞ்சம் மெல்லமா சார் நிதானமா அப்ப நாங்க பேசினா. டீசன்சி இல்லையா சார்? அப்போ கூட்டு வச்சு அசிங்கப்படுத்துறியா? அப்படி கிடையாது. நம்ம சவுண்டா பேசினா அது ஒரு மேனர்ஸ் கம்மியா அந்த மாதிரி தோணும். சத்தம் போட்டு பேசினா நம்ம குடும்பமான மரியாதை வெளியே போயிருமே சொல்றாரு. அதே ஃபாலோ பண்றானுங்க. என்னது மேனர்ஸா? மேனர்ஸ் என்ன உங்களுக்கு தெரியற அளவு? அப்ப உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப தெரிஞ்சு சொன்ன கேட்டுக்கறேன். யார்கிட்ட எப்படி பேசணுன்றது கூட பேசினாலும் அதுதாங்க மேனர்ஸ். அகராதிக்கு பிறந்தவங்க நாட்டுல ரொம்ப பேர் ஆகிட்டாங்க சார். ஒரு விஷயம் விஞ்ஞானியா ரெண்டு பேரும் ஏதோ நல்லது கெட்டது பேச போறியே, சத்தமா பேசிக்க வேண்டியதானே? என்ன ஜோக்கா? ஜோக்கா இருந்தா சரி, வீக்கா இருந்தா விட்டுரு. நீங்க அடுத்தவர்கிட்ட எனக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல பேசுறியா, அது அநாகரியம் இல்லையான்னு கேக்குறேன். கோர்த்து விடுறதுன்னு வாங்க, அதை நல்லா பண்ணுவோம். அப்படி பண்ணா அப்படிங்களா? அதே மாதிரி தௌலத்துக்காக நான் பேசுறது. நீங்க தௌலத்துக்கு ஏதோ ஊம குத்து மாதிரி இருக்க. ஊம குத்தேதான். எங்க கிட்ட கெத்து காமிக்கிறீங்க, கிட்ட கெத்து காமிக்கிறீங்க. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சார், சப்பாரின்னு ஒண்ணு தைச்சு போட்டுறாங்க சார். எங்க வீட்டுல இருக்கிறவங்க காட்டன் வேஷ்டி கட்டுறாரு. ஏண்டா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன அம்மே வேஷ்டி கேக்குது, வேஷ்டி கேக்குது, பேண்ட் போட சொல். எப்படி அதுக்குதான் இல்லன்னா இந்த வெயில்ல இதையே நான் மாட்டிக்கிட்டு சுத்துறேன். எப்படி சார்? இவர் சப்பாரி போட்டுன்னு வந்ததுனால பக்கத்துல உட்காரவே முடியல. அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம்.
சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. ஓ மாமனாருடைய ட்ரெஸ்ஸை மாத்த சொல்றாங்க. மாமனார் ட்ரெஸ்ஸு என்ன அவ்வளவு காலம் நினைச்சீங்களா? புளி பறிச்சாலும் புள்ள திங்க தெரியுமில. இவங்க வந்தா என்ன சார், கிராமத்துக்கு வரும்போது சொந்த கார் கிடையாது. அந்த இனோவா காரு ஐயோ அது வாடகை கார் மாப்பிள்ள, வாடகையும் கூட நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 5000 ரூபாய் கொடுத்து வாடகை கார் எடுத்துன்னு வராங்க. எத்தனை பேர்டா கிளம்பி வந்திருக்கீங்க? என்ன ரொம்ப புகழாதீங்க சார். கேட்டா எங்க கிட்ட வந்து சம்மந்தி வந்தாங்கன்னா கார்ல வந்தாங்க, உங்களுக்கு தாங்க பெருமை. கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? பில்டப் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. ஏசி சார், வீட்டுக்கு வரும்போதே உள்ள நுழையும் போது ஏசி இருக்கா, இங்க ஏசி ரூம் இருக்கா? நாங்க என்ன சார் பண்ண முடியாது. கேக்குறாங்களா நான் ஏசி இருக்கான்லாம் கேட்க மாட்டாங்க. இல்ல சார், ஏசி என்னது கம்பெனி? ரூம்ல எந்த ஜன்னலை திறந்து விட்டாலும் ஜிலு ஜிலுன்னு காத்து வரும். கேக்குறாங்க சார். மறுபடியும் என் வீடு தங்கல சார். இப்ப ஏசி இல்லன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து தங்கலங்க. இவ்வளவு பெரிய வீடு ஏசி இல்ல, ரொம்ப ஹாட். அதுக்கு கிராமத்துல பண்ணிருக்கணும். கிராமத்து பொண்ணிய வந்து கல்யாணம் பண்ணி அதெல்லாம் சிரிச்சுக்கணும். எப்படி சொல்றது, தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. அங்கேயே கல்யாணம் பண்ணி அந்த இடத்துல பாத்துக்கணும். நகரத்து பண்ண ஆசைப்பட்டிருக்க கூடாது. ராஜர என்ன பேசினீங்க? அவன் அப்படியே தான் இருக்கணுமா? சென்னையில தான் வாடகை இருக்கணும், இப்போ சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் பண்ணி தான் மேரேஜ் பண்ணது. அதுக்கு ஓபன் தி டோர். போடா என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் வீடு ஊர பக்கத்துல இருக்கனால பக்கத்துல வந்து இருக்கட்டும், பக்கத்திலே பார்த்து வச்சாச்சு. அண்ணன் ரொம்ப தெளிவா தான் இருக்காரு. அவன் எப்பவுமே தெளிவா தான் இருப்பான். அது எப்படி தனி கொடுத்துற முழுக்க அம்மா வீட்டு பக்கத்திலே போறீங்க? நான் சொல்லக்கூடாது. தனி கொடுத்துற மட்டும் இது அடுக்குமாடா, எந்த ஊர்லடா அடுக்கு? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற கான்செப்ட் வந்த பிறகு அப்போவாது அவர் அங்க விட்டுருக்கலாமே நீங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டா. அது அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விஷயத்துல நான் எப்படி சார் தலையிட முடியும்னா? பொண்ணு என்னடா கதையா இருக்கு? ஏற்கனவே குத்தியாச்சு, திருப்பி குத்த ட்ரை பண்ணாது. கிராமத்துல கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் கிராமத்துல கொடுக்க மாட்டேன்னு சொன்னது தான் கண்டிஷன். அப்ப இதுல இருந்து வருவோம் டிபேட். ஏன் பொண்ணை கிராமத்துக்கு கொடுக்க மாட்டீங்க? ஏன்னு எதுக்காக? படிக்க வச்சு இன்ஜினியர் படிக்க வச்சு நல்ல மாதிரி ட்ரெஸ் போட்டு நல்ல மாதிரி இருக்கிற பொண்ணை வந்து உனக்கு நல்ல ஒரு கிராமத்துல போகும்போது அதோட கிராமம் மாரியுமே மாறிடுவாங்க. ஒரு அளவுக்கு மேல பண்ணல. என்ன மாறிடுவாங்க? வயல்வெளிக்கு போறதோ நான் வந்து வயல்வெளிக்கு நான் கூப்பிடலையே. என்கிட்ட பேசுன மாதிரி எல்லார்ட்டையும் போய் மெண்டல் மாதிரி பேசிக்கிறேன்னு வச்சுக்கிட்டு பொழப்ப பார்த்தமா போய் சரி புரியுதா? இல்லங்க, நான் படிக்காத பொண்ணா இருந்தா நீ சொல்றது வந்து நான் ஏத்துக்குவேன். இல்ல இதுதான் இடிக்குது. படிக்காத பொண்ணு தான் அப்ப கிராமத்துல இருக்குமா என்ன? ஆமா சார். என்னங்க பேசி ஏன்டா தப்பு தப்பா முடிவு பண்ற? சொன்னனால தான் பொண்ணை குத்த, இல்லைன்னா குத்துருக்க மாட்டேன். நான் அது மாதிரி கொடுக்க மாட்டேன். நான் பொண்ணை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. கேள்வி கேட்க மாட்டாங்கற இலக்கா இருந்தா என்னடா இழிச்சவாய பாரு. நான் குத்த இருக்க மாட்டேன் பொண்ணு. பிரச்சனைனா மாற வேண்டியது நீங்க இல்ல, நான் தான். சார் கிராமத்து பொண்ணு நிறைய இருக்கு, அங்க பாத்துக்கலாம். எதுக்கு சென்னையில வந்து நீ தேடி வந்து பாத்துருக்க? டேய் ஈனங்க பயல சத்தியம் பண்றா, நீ எல்லாம் பெரிய மனுஷனே. என்கிட்ட சிட்டில பொண்ணு எடுத்து கிராமத்துல வச்சுக்க கூடாதுன்னா ரூல் இருக்கா? அது இல்ல சார், நான் எங்க தானயா சொன்னேன். பொதுவா சொல்றது பொது இடத்துல ஏன் சொல்ற? இவ்வளவு நாளைக்கு ஒரு தடவையாவது உங்க வீட்டுக்கு வந்து இருக்கணும் போகணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு வாரம் நடந்து தேவையில்ல. எத்தனை வருஷத்துக்கு ராஜா? வாழ்க்கை ஃபுல்லா ராணி மாதிரி பாத்துப்பேன். உங்க பேரனை பார்க்கணும்னு உங்களுக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு? என் கூட இருக்கணும் ஆசை இந்த நேரத்துல. அத நாங்க விட மாட்டோம். அவங்க மனசை மாத்தி மண்டைய உடைச்சு கல்யாணம் பண்ண பிறகு சார் என் பிள்ளை இதுல அதுக்கு முன்னாடி வருவான் தங்குவான். எல்லாம் உன்னால தான். எப்படி இந்த பையன் அவனை இப்படி ஆக்டி பண்ணணும்? அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. நல்லவேளை அழுவ ஆரம்பிச்சான் எபிசோட் 8. உங்க பொண்ணு சரி ஒரு வாரம் 10 நாள் வரலன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை நான் போன்ல பேசலாம் கூட நான் போய் பாப்பேன் சார். போய் பாப்பீங்கல்ல? உங்களுக்கு ஆஹா எல்லா காரசிங்க ரொம்ப கண்மூடித்தனமா போயிட்டியடா. அதே அக்கறை அதே உணர்வுல அவங்களும் இருக்காங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அவ்வளவு. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டி